ஸ்டாப் டு ப்ராட்காஸ்ட் பில்லிங்கிற ஒரு பில்லை வந்து மத்திய அரசு வந்து இப்போ ஏற்படுத்த போகிறாங்க. இது எதுக்காக பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே 98ல வந்து ஒரு டெலிவிஷன் ஆக்ட் வந்து ரெகுலேஷன் வந்து மாற்றி இதை மாற்றுறாங்க. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஆளுகிற மத்திய அரசு விமர்சனம் பண்ணி வந்து ஓடிடியில் படமாவோ வேறு எதுலேயுமே வந்து நீங்கள் இதை பேசவும் கூடாது, பேசவும் செய்யவும் கூடாது. அப்புறம் வந்து மத உணர்வுகளை புண்படுத்துகிற மாதிரி படங்களை வந்து நீங்கள் எடுக்கவும் முடியாது, எதுவும் பேசவும் முடியாது. குறிப்பா வந்து சாதிகளை பத்தி வந்து டிஸ்கிரிமினேஷன பத்தி நீங்க எதையும் பேசக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்தையும் தான் இந்த முழுக்க முழுக்க செய்றாங்க. நீங்க அதையும் மீறி வந்து ஒரு படம் வந்து எடுக்கணும்னா, அத அந்த அமைப்புகள் பார்த்து ஓகே ஆனதுக்கு அப்புறம் தான் நீங்க அத வெளியிட முடியும். அப்படிப்பட்ட ஒரு இருக்கு. இது வந்து உலகம் முழுவதும் செய்யக்கூடிய ஒரு விஷயமா வந்து இந்த அரசு செய்யக்கூடியதா இருக்கு. நீங்க இந்த நாட்டிலும் இல்ல, வெளிநாட்டிலயுமே நீங்க இந்த படத்த வந்து எந்த ஒரு விஷயத்தையுமோ எதையுமே செய்யவே முடியாது. இந்த ஒரு விஷயத்த வந்து மூத்த பத்திரிகையாளர் மணி அவர்கள் வந்து வெளிப்படுத்தியிருக்காப்ல வந்து ஒரு யூடியூப் சேனல்ல. இது நடைமுறைக்கு வருது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் வந்து அன்னபூர்ணி படத்தையும் இப்படி ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இது வந்து தடை பண்ணியிருக்காங்க. இனிமே வரக்கூடிய காலங்கள்ல இடதுசாரி சிந்தனைகள் படங்கள் வருமாங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கு.